அனைவருக்கும் வணக்கம். இன்று என் சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது கொழுந்துவையர். துவையர் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க. இந்த காலத்தில் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய துவையலை தான் அந்த காலத்தில் சங்க இலக்கிய குறிப்புகளில் துவையர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நுண்ணுணர்வினார் பெருங்கொடையர் கழுல் நனையால் தன் தேரலர் கனி குய்யார் கொழுந்துவையர், இப்படி புறநானூரில் ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலோட விளக்கம் என்னன்னு பார்த்துடலாம். சங்க காலத்தில் மன்னர் தன்னை நாடி பொருளுதவி தேடி வருவோருக்கெல்லாம் கொடையோடு சேர்த்து கல்லையும் பரிமாற கொடுத்தாராம். ஆக கல் அப்படிங்கிற உணவு பெரும்பாலானோரால் சங்க இலக்கியங்கள் அருந்தப்பட்ட உணவாகவே அறியப்படுது. அத்தகைய கல்லையும் அவர் சாதாரணமாக தரலைங்க, தாளிக்கப்பட்ட துவையலோடு சேர்த்து கொடுத்தாருங்கிற சுவாரஸ்ய தகவலை தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுது. அந்த வகையில் என் சமையல் அறையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துவையல் எப்படி செய்கிறதுங்கிறது தான். பல வகையான துவையல்கள் இருந்தாலும் நம்ம ஒரு மாறுதலுக்காக இன்றைக்கி செம்பருத்தி பூ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: 5 இதழ் கொண்ட செம்பருத்தி பூக்கள் 4 இல்லைன்னா 5, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 3 பற்கள், வரமிளகாய் 3, குடம்புளி சிறிது, உங்களுக்கு தேவைன்னா சாதாரண புளி கூட உபயோகப்படுத்திக்கலாம், பெருங்காயம் சிறிது, நெல்லிக்காய் 1, குறுமிளகு 10, தேங்காய் கீற்றுகள் 5 இல்லைன்னா 6, கருவேப்பிலை சிறிது. செம்பருத்தி பூவை நல்லா கழுவிட்டு இதழ்களை மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்கிய நெல்லிக்காய் மற்றும் கொடம்புளி சேர்த்துக்கலாம். கொடம்புளி தேவையில்லைங்கிறவங்க சாதாரண புளி கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு மற்றும் தேங்காய் கீற்றுகள் 5 இல்லைன்னா 6 இவற்றை சேர்த்துக்கோங்க. வதக்கினா மருத்துவ குணம் மாறுங்கிறதுனால நான் பச்சையாக அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டவங்க வதக்கியும் சேர்த்துக்கலாம். வாணலி அடுப்பில் வச்சு காய்ந்ததும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிந்ததும் கூடவே தேவையான அளவு வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை சிறிது, குறுமிளகு, கடலைப்பருப்பு இதையெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம் மிதமான தீயில. இந்த வறுப்பட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறினதும் முன்னமேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், செம்பருத்தி பூ விழுதோடு சேர்த்து இந்த பொருட்களையும் நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ சுவையான செம்பருத்தி பூ துவையல் தயார். 1 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த துவையலை வச்சு உபயோகப்படுத்தலாம், ஒன்றும் ஆகிறதில்ல. சூடான சாதத்தோடு இந்த துவையலை பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது இதோட சுவை ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஒரு முறை நீங்களும் இதை சமைச்சு பாருங்கள். இதயத்தை பலப்படுத்துதல் அப்படிங்கிறது செம்பருத்தி பூவோடைய மிக முக்கியமான மருத்துவ குணமாக பார்க்கப்படுது. அதனால் செம்பருத்தி பூவை நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் பற்பல என் சமையல் அறையிலிருந்து.